கைஸ் இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்கும். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். ஸ்விக்கி ஓட்டி எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். சில பேர் யூடியூப்லாம் சொல்கிறாங்க 1 லட்சம் 2 லட்சம் இருக்குங்க. ஸோ அதனால் நைட் டைம் பண்ணி இப்போ ஆர்டர் எடுத்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ ஆர்டருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 4 o'clock to 6 o'clock ஓட்ட போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே போய் டைமில் எவ்வளோ ஆர்டர் ஓட்டணும்னு பார்க்கலாம். ஸோ ஓட்டிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருது per ஆர்டருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப ரிஸ்கான சீன் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இன்னும் லொக்கேஷன் ஆன் பண்ணல. ஆஃப்லைனில் தான் வச்சுருக்கேன் மொபைல். இன்னும் ஸ்விக்கி நான் ஆன் பண்ணல, ஆஃப்லைனில் வச்சுருக்கேன். ஸோ நான் ஜோனுக்கு போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஜோனுக்கு போயிடுவேன். அங்கே போய் அந்த ஆஃப்லைன் ஆன்லைனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்க போகிறேன். ஸோ நான் வாங்க பார்க்கலாம். ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியாச்சு. போயிட்டு அங்கே ஜோனுக்கு போயிட்டு நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு எத்தனை நேரம் வருது, எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆச்சு. ஸோ அதெல்லாம் ஸ்விக்கி நான் ஆன் பண்ண போகிறேன். ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம டியூட்டி பார்க்குறது மட்டும் தான் பாக்கி. ஸோ வாங்க எனக்கு எத்தனை நேரம் வருதுன்னு ஓடுதுன்னு பார்க்கலாம். தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒருத்தர் ரெடி பண்ணுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். அவன் என்னன்னா ஓடுறதுக்கு பார்க்குறான். குளிருது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர குளிர் தான் இல்லைன்னா சொல்ல. நான் வந்திருக்கலாம். சும்மா சின்ன சின்ன கேவிசி தான். அப்புறம் ஆதார் பேனர் தான் போதும். அவ்வளோ அதில் லாகின் பண்ணிடலாம். ஒரு 149 ரூபா காசு கட்டினா உடனே நமக்கு அந்த ஐடி ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1600 ரூபா கட்டணும். இதில் அப்படிலாம் இல்லை, கம்மி காசு தான். ஜெப்டோ ஃப்ரீ. ஜொமேட்டோ காசு கட்டணும், பிளிங்கிட்டுக்கு 800 ரூபா கட்டணும் இது மாதிரி. ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா 149. ஸோ ஈஸியாக இருந்துச்சு, எடுத்துட்டேன். ஜெப்டோவும் லாகின் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது இன்னும் வெரிஃபை ஆகலை. ஸோ நாளே வெரிஃபைன்னு சொல்லி கால் பண்ணி சொன்னாங்க. இந்த ரோட்டில் மார்னிங் டைமில் இவ்வளோ தான் வண்டி போகணும், இல்லை அவ்வளோ வண்டி போகும். ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்கும். இவ்வளோ எவ்வளோ ஒரு வண்டி கூட இல்லை போகிறோம். எல்லாம் குளிருக்குலாம் படுத்து தூங்கிட்டாங்க போல். இதே மார்னிங் டைம் எடுத்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம கிராஸ் ஆக கூட முடியாது. அவ்வளோ ஒரு ஹெவியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இப்போ ஆர்டர் எதுவும் உழுவில். ஸோ அங்கே முன்னாடி போகலாம். அங்கே ஒரு மெக்டோனல்ட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போனோம்னா அங்கே நிறைய ஆர்டர், அங்கே நிறைய பேர் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே ஆர்டர் உள்ள நினைக்கிறேன். ஸோ வாங்க நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? சொன்ன மாதிரியே மெக்டோனல்ட்ஸ் பக்கத்தில் வந்தேன். ஆர்டர் வந்துடுச்சு. ஸோ அங்கே மெக்டோனல்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் ஆர்டர் பிக்கப் பண்ணிக்கலாம். இது ஒரு நம்பர், ஒரு 2 OTP நம்பர் வரும். அதை அவங்ககிட்ட சொன்னால் உடனே பார்சல் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு போய் நம்ம டெலிவரி பண்ணுறது தான். ஸோ கஸ்டமர் மெக்டோனல்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர் வாங்கிட்டு நான் உங்களை பார்க்குறேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டர் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பாங்க போல். பர்கரு, சிக்கன் பர்கர் காம்போ ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ நம்ம மாதிரி 2 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சந்திர தான் போய் OTP சொல்லணும். OTP சொல்லணுன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறது தான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு அந்த ப்ரோ இன்னொரு தரவே இல்லை. ஸோ நாமளும் வந்துருக்கோம். பார்க்கலாம் விளாடாவும் தரத்துக்கலாம். இது ஒரு ஸ்பாட்டு. இங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் விழுந்து டக்குன்னு. மேக்ஸிமம் இருக்க ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸில் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. நைட் ஷிஃப்ட் ஓட்டுறதுலாம் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டருக்கு வந்து 35 ரூபா விழுந்துருக்கு. ஸோ 35 ரூபா விழுந்துருக்கு. நல்லா காசாக எவ்வளோ தூரம் எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு தெரில. ஆர்டர் கூட அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த தெரியுது இல்லைங்களா? அது ஆர்டர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியும். ஒருத்தா வேஸ்ட்டாக பார்க்கலாம் இருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 minutes ஆச்சு. இன்னும் ஆர்டர் எடுத்து தரவே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதாங்க வைக்கிற கஷ்டமே. 7 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது. அவருக்கு ஆர்டர் வந்துருச்சு. எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ண போகிறாரு. நாம் இன்னும் வெயிட் பண்ணுறோம். 8 நிமிஷம் ஆக போகுது. இன்னும் அவங்க கூட வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இது ரெடி பண்ணி தரல. ஸோ இதெல்லாம் குளிர் வேறு புலமே கட்டுது. ஃபுல்லாக பயங்கர பண்ணிடுறாங்க. வாங்கியாச்சு கைஸ். ஆர்டர் வாங்கியாச்சு மெக்டோனல்ஸ்லேருந்து. ஸோ ஆர்டர் வாங்கியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் கிடச்சிருச்சு. பெரிய ஒரு சிக்னல் வருங்க. அதை தாண்டி தாங்க போகும். ரொம்ப ரிஸ்க்கான சிக்னலில் வேறு. அதை தாண்டிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போய்ட்டு உங்களை நான் காட்டுறோம். ஓகேவா? வெற்றிக்கிறோம்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்துச்சு. அவங்க வீடு அந்த வெப்சைட் தான் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஓகேங்களா? டெலிவரி கம்ப்ளீட் ஆக போகுது. கஸ்டமர் வீடு அந்த வீடு தான். கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம்.
37 வந்துருக்கு கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ இதாங்க நம்மளுடைய ஜோனுக்கு பழைய ஜோன் காட்டினாலே அங்கேயே போயிடலாம். பை பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன் இருக்கேன். நான் என்னோடய ஜோனுக்கு போகணும். ஜோனுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு பார்க்கலாம். ஒரு வழியாக செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே 38 தான் வந்திருக்கு. அடிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ தூரம் 38 தானே. ஓகேப்பா. ஓகே கைஸ், அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகலாம். இது மாதிரி தான் கைஸ் 2 ஆர்டர் கரெக்டாக விழுந்துச்சு. 2 ஆர்டரும் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். 3ஆவது ஒரு ஆர்டர் விழுந்துச்சு. அந்த 3ஆவதாக விழுந்த ஆர்டர் இருக்கே அதுதான் பெரிய கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மோசம் எடுத்துட்டேன். 3ஆவதாக ஒரு ஆர்டர் விழுந்துச்சு. அந்த ஆர்டர் வாங்க ரெஸ்டாரண்ட்டும் போனேன். ரெஸ்டாரண்ட் போய் அந்த ஆர்டரும் வாங்கினேன். அந்த ஆர்டர் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் கோடு கேட்டுச்சு. ரெஸ்டாரண்ட் கோடு கேட்டுச்சு. ப்ரோ உங்கள் ரெஸ்டாரண்ட் கோடு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். கோடு வாங்கணும்னு சொன்னப்போ போட்டால் ஒர்க் அவுட் ஆகலை. கோட் நாட்டு வேலிட்னு வந்துருச்சு. வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேளுப்புறோம்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் சொன்னார். நானும் கஸ்டமர் கேர் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தோன்னா அந்த கஸ்டமரே எனக்கு வேலண்ட்ரியாக கால் பண்ணார். ஏன் எங்கே இருக்கீங்க, என்னாச்சு இவ்வளோ வரல? அப்போ தான் ஆர்டர் வாங்க உடனே ஏன் வரல என்னாச்சுன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? ப்ரோ இது மாதிரி எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கோடு போட்ட ப்ரோ கோடு ஒர்க் ஆகல, கோடு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு ஒரு 4 கோடு வந்து இருக்குது போடுங்கன்னு சொன்னேன். நானும் அந்த கோடு போட்டேன். சார் கோடு ஒர்க் அவுட் ஆச்சு சார் நான் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் பார்த்தா கோடு கொடுத்துட்டு பார்த்தா டெலிவரி கம்ப்ளீட்டர்னு வந்துச்சு. என்னடா அது டெலிவரி கம்ப்ளீட்டர்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க பிள்ளையே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆர்டர் வந்துருச்சு. இப்போ அடுத்த ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா இப்போ அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நம்ம அக்செப்ட் பண்ணலையோ அதை கேன்சல் பண்ணலாம் பார்த்தா நமக்கு தான் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் வரும் அது கேன்சல் பண்ணோம்னா அதனால் பார்த்தோன்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அது ஒரு லொக்கேஷன் காட்டுச்சு. ஸோ நானும் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த ஆர்டரை வாங்கிட்டேன். ஸோ நான் நினச்சிக்கிட்டா பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்டர் வாங்கணும் மொத்தம் 2 ஆர்டர் விழுந்திருக்கும் போல் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த ஆர்டர் கொடுக்கணும்னு வச்சு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அப்படி இல்லை. அதை ஃபஸ்ட்டு கொடுத்த ஆர்டர் ஓடிபி சொன்னால் அந்த டெலிவரி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அந்த டெலிவரி முடிஞ்சிச்சு போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் வந்திருக்கு. இது எனக்கு தெரியல. அந்த கஸ்டமர் என்கிட்ட ஓடிபி சொல்லிடக்கூடாது. என்கிட்ட ஓடிபி சொல்லிட்டாரு. ஸோ இதனால தான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த 2ஆவது விழுந்த ஆர்டரை பார்த்தோன்னா கஸ்டமர் ப்ளேஸுக்கு போய் கொடுத்துட்டேன். அந்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உடனே அந்த டெலிவரி கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா, அந்த கஸ்டமர் உடனே கால் பண்ணிவிட்டு அவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்ணுறேன், இவ்வளோ நேரம் வரல, எனக்கு ஏன் டெலிவரி கம்ப்ளீட் வருது, என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சீட்டிங் பண்ணுறேன். எனக்கு சார் இந்த மாதிரிலாம் சீட்டிங்லாம் பண்ணல. ரெஸ்டாரண்ட் கோட் ஒர்க் ஆகலாம் கஸ்டமர் கேர் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே வேலண்ட்ரி கோட் சொன்னீங்க, நான் போட்டு இது மாதிரி ஆகிப்போச்சு, வெயிட் பண்ணுங்கள் சார், நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துறேன் சார் அப்படின்னு. எவ்வளோ நேரம் தருங்க சார், வித்தின் 15 மினிட்ஸ் வந்தார் சார் சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நான் அந்த சமயத்தில் அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டதுனா டேரெக்டாக நாமே கொடுத்துருக்கலாம். அட்ரஸும் நான் கேட்கல, எனக்கு தெரியல. ஸோ அப்படி விட்டுட்டுனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அரை மணி நேரமும் ஒருத்தரும் கால் அட்டன் பண்ணல. அந்த ஆப்லேயும் அந்த ஃபெசிலிட்டியும் எதுவும் இல்லை. எனக்கு என்ன பண்ணாலும் அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே அந்த ஆன்லைன் இருந்துச்சு இல்லையா, அது ஆஃப்லைன் மாதிரி அப்படியே நின்றுட்டேன். அப்படி நின்றுட்டு ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டு பயங்கர ப்ரெஷர் என்ன பண்ணுற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நின்றுட்டே இருக்கேன். அந்தளவுக்கு அந்த கஸ்டமர் வந்து டார்ச்சர் பண்ணிட்டாப்புல அந்த டெலிவரி கம்ப்ளீட் ஆகிறது. ஸோ நான் என்ன பண்ணுறது, அவனும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கஸ்டமர் கேர்லேருந்தே கால் பண்ணாங்க. அப்புறமா இது மாதிரி ஆச்சு ப்ரோ, நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் போய் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் கன்ஃபார்மாக அட்ரஸ் சொல்ல டெலிவரி பண்ணி கேட்டால் ஓகே நான் பண்ணிடுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி சொன்னான். அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு போனால் எங்கெங்கேயோ போகுது, 2 தவக்க போவோம், 2 தவிர வெவ்வேறு அட்ரஸ் வெவ்வேறு வீடு. அங்கே போனால் அவனுங்க ஒருத்தனடானா அங்கே ஜெட்டி போட்டு வரான். என்னடா இது செய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து இந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் போனான்னு சொல்லிட்டு இந்த வேலையை வேணாம்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துக்கிட்டு நான் பிஜி வந்து படுத்துட்டேன். அதுக்கப்புறம் யாரும் எதுவும் கால் பண்ணல. அந்த டெலிவரி ஆகாத ஃபுட்டு இருந்துச்சு இல்லையா, அது என்ன பண்ணுறது இப்படி தான் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் என்ன சொன்னார், இப்போ கொடுங்க நான் சாப்பிட்டாருன்னு கேட்டார். நானும் கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டாரு. ஸோ இதில் என்னன்னா எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. என்னடா நான் ஒரு கஸ்டமர் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட கரெக்டாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சு எனக்கு. ஸோ அதனால் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். சரி என்ன பண்ணுறது, அதெல்லாம் சில இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்புறம் ஸ்விக்கிலேருந்து வார்னிங் வந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்கள், அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணலாம், உங்களுக்கு அமௌண்ட் பிடிச்சின்னு சொன்னாங்க. ஸோ எதுவும் அமௌண்ட் எதுவும் பிடிக்கல நமக்கு. அந்த இது எதுவும் தெரில. இந்த வீக்கெண்ட்லாம் தெரியும் எவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறாங்களா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்டில் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ அது இல்லாமல் என் மேலே தப்பா இல்லை அந்த கஸ்டமருக்கு மேலே தப்பான்னு தெரில, இல்லை ஸ்விக்கிக்கார மேலே தப்பான்னு தெரில. நார்மலாக வந்துட்டு இருந்தால் கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் ஸ்விக்கிக்காரனை ட்விஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அது இந்த நிலைமை வந்துடுச்சு. ஓகே காசு முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.